சகோதரர்கள் ஆங்கில பேரரசின் அடித்தளத்தையே அதிர வைத்தனர். பலரி என்னும் சிறந்த ஆயுதத்தை கையாள்வதில் வல்லுநர்கள். கொரில்லா போர் முறையை தமிழகத்தில் முதலாக அறிமுகப்படுத்திய போர் வீரர்கள். ராமன் லக்ஷ்மணன் போல் உயிரும் உள்ளமும் ஒன்றாய் இணைந்தவர்கள். பெரிய மருது, சின்ன மருது பொதுமக்களிடையே சுதந்திர நம்பிக்கையை விதைத்து சுய கௌரவத்தை, தன்மானத்தை நினைவூட்டி தமது வீரத்தால் சுமார் 16 வருட காலங்கள் பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தையே கிடுகிடுக்க வைத்தவர்கள் மருது சகோதரர்கள். இந்திய மண்ணின் ஜம்புத்தீவு பிரகடனம் என்ற ஒரு முதல் புரட்சி அறிவிப்பை எழுதி சூரியன் அஸ்தமிக்காத பேரரசு என புகழ்ந்த ஆங்கில ஆட்சிக்கு எதிராக சவால் விடுத்த விடுதலை வீரர்கள். கிபி 1801 ஜூலை 16 இந்த தேசத்தின் பிறவி பகைவர்கள் என்று ஆங்கிலேயர்கள் உலகறிய அறிவித்த நாள். அதற்கான காரணம் விடுதலை போர் முழக்கமிட்ட வீரபாண்டிய கட்டபொம்மனின் சகோதரனுக்கு அடைக்கலம் கொடுத்த குற்றத்திற்காக. ஒரே நாளில் நூற்றுக்கணக்கான தூக்குகள், வரலாற்றில் எழுதப்படாத ஒரு நீதி. அதற்கான தண்டனை தொடர்ந்து 3 நாட்கள் இருவரும் தூக்கிலிடப்பட்டனர். மக்களிடம் இதை கண்டு அச்சம் நிலைத்திருக்கவே இந்த தண்டனை. ஆனால் நிலைத்தது அச்சமல்ல, பாரம்பரியம், நமது வீர வரலாறு. மருதிருவர் சுமார் 30ற்கு மேற்பட்ட இயல் இசை நடன நாடகத்தை தயாரித்து எழுதி இசையமைத்து உலகெங்கும் வெற்றிகரமாக நடத்திய ஒரு அனுபவத்தில் இந்த மருதிருவர் என்ற வரலாற்று சிறப்புமிக்க ஒரு நடன இயல் இசை நாடக வடிவினை மேடையேற்றி உள்ளேன். அதாவது வரும் 7ஆம் தேதி அன்று சுமார் 70க்கும் மேற்பட்ட கலைஞர்கள் இதில் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். இதை பற்றி நிறைய சொல்லிகிட்டே போகலாம். நீங்கள் பார்த்தீங்க, புடாபெஸ்ட் ஆர்கெஸ்ட்ரா அதில் வாசிச்சிருக்காங்க. அது போக வந்துட்டு ரியல் ப்ராப்ஸ் கொண்டு வரேன் நாங்கள். அதாவது ரியலாக குதிரை மேடையில் வரப்போகுது, ரியலாக மாடு வரப்போகுது. இது போக ஒவ்வொரு சீனும் பார்த்தீங்கன்னா, ஓப்பனிங் சீனே மொசாட் பீஸ் நான் யூஸ் பண்ணியிருக்கேன்னா, ஜெனரல் வெல்ச் அப்படின்றவன் தான் அந்த வார் மெமரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் எழுதியிருக்கான். இங்கிலீஷ்காரன் நம்மளை பற்றி நல்லா சொல்லலை, அவன் சொல்லியிருக்கான் மருது சகோதரர்களை பற்றி, அவங்களோட வீரத்தை பற்றி. அவன் சொன்னது கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு அவன் தான் கதையை சொல்கிற மாதிரி இந்த கதையை சொல்லியிருக்கேன். சாருக்கு முன்னாடி நான் கதை சொல்கிறதுக்குலாம் நான் அவ்வளோ பெரிய ஆள் கிடையாது. அதை சொல்கிறதே பெரிய கதையாக இருக்கும் உங்களுக்கு. அது இல்லை, அப்படி இல்லை. எனக்கு தான் தெரியுன்றது வந்து ஆணவம். எனக்கும் கொஞ்சம் ஏதாவது சொல்லுவேன் நான் என்னோட. அதாவது பெரிய பெரிய ஆலமலை விருஷங்கள்லாம் இருக்குது உலகத்தில். அதாவது நான் திரைத்துறையாக இருக்கட்டும், நடனத்துறையாக இருக்கட்டும், அந்த விருட்சத்துக்கு முன்னாடி போயிட்டு நானும் ஒரு ஆலமரம் நட போகிறேன்றது வந்து ஒரு இது கிடையாது. நானும் ஒரு சின்ன ஒரு செடி நட்டுட்டு போகிறேன்றது வந்து ஒரு பணிவான அடக்கம். அந்த அடக்கத்தின் பேரில் நான் சொல்கின்றேன். இந்த ஒரு நடன இயலிசை நடன இந்த வடிவத்திற்கு ஒரு சின்ன வடிவம் கொடுத்திருக்கின்றேன். ஆனால் கண்டிப்பாக எல்லாருக்கும் புரிகிற மாதிரி அதுக்கு ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி இசையமைத்து டிஃப்ரெண்ட் சீக்வன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு ஆர்காட் நோவாப்பை பார்க்கும்பொழுது ஒரு கதக் நடனம், ஹைதர் அலியை பார்க்கும்பொழுது அது மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் சீக்வன்ஸ் எல்லாம் அமைத்து பரதநாட்டியத்தையும் கலந்து ஒரு பல்சுவை நிகழ்ச்சியாக இதை அமைத்து இருக்கின்றேன். நீங்கள் பெரியவங்களாம் வந்து கண்டிப்பாக இதை பார்த்து ஆதரவு நல்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன்.